கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபை மக்களே, அருமையான காலை வேளையில இந்த அருமையான ஆலயத்தில் நடைபெறுகிற இந்த முப்பெரும் விழாவிலே நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. ஆமென். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவரும் எங்களுக்காக தம் நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவை தந்தவருமாயிருக்கிற உன்னதமான கடவுளே, எண்ணி முடியாத நன்மைகளையும் சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களையும் அருளுகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, கிருபையாக தந்த அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை பொழுதுக்காகவும் இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளைக்காகவும் இந்த சியோன் உதரன் திருச்சபையின் முப்பெரும் விழாவும் ஆராதனையுமான இந்த மகிமையான நாளை நாங்கள் காணும்படி கடவுள் எங்களுக்கு அனுகிரகம் செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய தூய்மையும் மகிமையான நாமத்தை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த அருமையான திருச்சபை உருவாகி ஆண்டவரே 105 ஆண்டுகள் ஆனதை நினைத்து உமக்கு நன்றி அர்ப்பணிக்கும்படி இதோ உமது அடியார்களாகி நாங்கள் அனைவரும் கூடி வரும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு வருவீராக. உம்முடைய ஆவியானவருடைய அருள் நிறைந்த பிரசன்னத்தால் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருள்வீராக. இந்த அருமையான நாளிலும் வசனத்தை கொண்டு ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுவதை நாங்கள் விரும்பி கேட்கவும், நீர் விரும்புவதை நாங்கள் விரும்பி செய்யவும். ஆம் கர்த்தாவே, நாங்கள் விரும்புகிற நன்மைகளை உம்முடைய விருப்பத்தின்படியே அதிகமாக பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, கடவுளின் அபரிமிதமான கிருபையினாலே அவருடைய சுத்த தயவினாலே இந்த இடத்திலே இந்த திருச்சபை உருவாகி 105 ஆண்டுகள் ஆகின்றது என்றும், இந்த ஊழியம் ஆரம்பித்ததினால் நினைவுகளின் சார்பாக 95வது ஆண்டாகவும், ஊழியம் ஆரம்பித்து 94 ஆண்டாகவும், இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் போட்டு ஏறக்குறைய 105 ஆண்டுகள் ஆகி, இப்படி பல நிலைகளில வரலாற்று சிறப்போடு 105வது ஆண்டை நாம் எடுத்துக்கொள்வோமே. அப்படியாக இந்த மகிமையான நாளை காண செய்த கடவுளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நன்றி சொல்வோம். இந்த விழா நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது என்று, அது நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த திருச்சபையில பணியாற்றி கொண்டிருக்கிற அருமையான போதகர் அருள் டேவிட் ஜீவதாஸ் ஐயர் அவர்கள் ஏறக்குறைய 3 மாதத்திற்கு முன்பே எங்களோடு சொல்லிவிட்டார்கள். வருகிற ஏப்ரல் மாதம் 25, 26 தேதிகளை நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும், வேறு எங்கும் சென்று விடக்கூடாது என்று அன்பு கட்டளை விடுவித்தார். அதை நாங்கள் டைரியிலே குறித்து வைத்துக் கொண்டேன். அதன் பிறகு வாரத்துக்கு 1 முறை 2 முறை தினமும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார். ஐயர், நான் டைரியில குறித்து வச்சிருக்கேன், என்னால் மறக்காது என்று சொன்னா, மறந்துடக்கூடாதுலாம் என்று நினைவூட்டுவார். பிறகு மலர் வெளியிடுவதற்காக ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதையும் செய்து அனுப்பினோம்.
இப்படியாக வருவதற்கு, இந்த விழா நாட்களில் வருவதற்கு எங்களை அழைத்த போதகரை கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றியோடு வாழ்த்துகிறேன். இந்த விழாவிற்கு கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே, பேர் இரக்கத்தினாலே நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையே இங்கே கடந்து வந்திருக்கிறது. அதன் பெருமை. ஐஎல்சின் சார்பாக நம்முடைய பொதுச் செயலர் மற்றும் பொதுப்பொருளரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாகர்கோவில் சபை சங்கத்தின் சார்பாக தலைவரும் உபதலைவரும் செயலரும் பொருளரும் ஆக வந்திருக்கிறார்கள். 2 அலுவலகத்திலும், சினடும் ஐஎல்சியிலும் அலுவலகத்திலும் பணியாற்றக்கூடிய அருமையான பணியாளர் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் வந்து சேர கடவுள் கிருபை செய்தார், அதற்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதைவிட சொல்ல போனால், சென்னையிலிருந்து, சூளைமேட்டு பகுதியிலிருந்து, அதுபோல இங்கே கொடைக்கானல் பகுதியிலிருந்து எல்லாரும் பல இடங்களில் நாம் திரண்டு வந்து நேற்று இந்த அடிவாரத்தில் பழனி ஆரம்பிக்கிற இடத்துல அற்புதமான ஒரு ஆலயத்தை, சிற்றாலயத்தை நேற்று மிக சிறப்பாக செய்ய கடவுள் கிருபை அளித்தார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற ஆலயங்களில, வீடுகளில், அலுவலகத்துக்கு போகிற நேரமெல்லாம் ஒரே புலம்பமா தான் இருக்கும். மனசுல பல கஷ்டங்கள், ஒவ்வொரு விதத்திலும் வரக்கூடிய நெருக்கங்கள், சபைகளிலிருந்து வரக்கூடிய தொலைபேசி செய்திகள், வாட்ஸ்அப் செய்திகள், மெசேஜ்கள் எல்லாம், மெசேஜை பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பை பார்த்தீங்களா, கேட்டீங்களா என்று என்னை விட, எங்களை விட அதிகமான ஒட்டுமொத்த ஐஎல்சி மிஷன் ஃபீல்டு எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பாலசுந்தர் சாருக்கு அப்படி வரும். அவ்வளவு வேதனைகளோடு சுமந்து வந்தோம். ஆனால் அந்த நற்செய்தி பணி நேற்று ஆரம்பித்த இடத்திற்கு வந்தபோது ஒரு வித்தியாசமான சந்தோஷத்தை கடவுள் தந்தார். கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நேற்று அந்த பணியை, அந்த நற்செய்தி பணியை ஆரம்பித்து அந்த சிற்றாலயத்தையும் கடவுளுடைய நாம மகிமைக்கென்று நாம் அர்ப்பணித்து எல்லாரும் சந்தோஷமாக பாடி துதித்து ஜெபித்து சுவையான உணவு அருந்தி இந்த கொடைக்கானல் பகுதியில் வந்து சேர கடவுள் உதவி செய்தார். கடவுள் ஸ்தோத்திரம். 1983ஆம் ஆண்டு நான் இறையல் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இறையல் கல்வி மாணவர்களாக இந்த பகுதிக்கு வந்தோம். அன்றைக்கு வந்து இந்த ஆலய ஆராதனையில நாங்கள் பங்கெடுத்தோம். எங்களுக்கு டாக்டர் வைன்சன் ஐயர் அவர்கள் அந்த ஆராதனையை நடத்தி தந்தார்கள். அதற்கு பிறகு இங்கே வருவதற்கு கர்த்தர் கிருபை அளித்தார். கடவுளுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, இந்த சிறப்புமிக்க நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனை தொட்ட ஒரு அற்புதமான திருமறை பகுதி மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரையிலான வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 20 வரை. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். 15-18 வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்க, சீமோன் பேதுரு, நீ ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனிடம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான்.
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நான் உனக்கு சொல்லுகிறதை கேள். நீ பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். 18வது வசனத்தினுடைய முதல் பகுதி, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பொது மொழியாக்கத்தில் அந்த வார்த்தை இப்படியாயிருக்கிறது. பேதுருவை பார்த்து, நீ பாறையாயிருக்கிறாய், நீ பாறையாயிருக்கிறாய், இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை பணிவேன். On this rock I will build my church. நீ பாறையாயிருக்கிறாய், இந்த பாறையின் மீது நான் என்னுடைய திருச்சபையை பணிவேன். கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு ஃபாதர் எழுதின ஒரு பாடலுடைய வரி. அவர் கேரள மாநிலம் சங்கனாசேரி பகுதியை சார்ந்தவர். இப்படியாக எழுதினார் அந்த மலையாள வார்த்தை, ഒരു മഴയും ചോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു മഴയും ചോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു പെയിനും സൗഖ്യമാകാതിരുന്നിട്ടില്ല என்று எழுதினார். ஒரு மழையும் என்ன செய்யாமல் இருக்கவில்லை, வெறிக்காமல் இருக்கவில்லை. அது காற்றடித்தாலும், காற்றோடு கூடிய இடி இடித்தாலும், மின்னல் அடித்தாலும், எப்படி வலுவாக தன்னுடைய வலிமையை விளக்கி பெய்தாலும் அந்த மழை என்ன செய்யும், வெறிக்கும். ஆகையினால் ஒரு மழையும் ചോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല. எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த இரவாக இருந்தாலும் அந்த இரவு என்ன செய்யும், விடியும். அந்த இரவு கண்டிப்பாக விடியும். ஒரு நாளும் என்ன செய்யாது, இரவு வந்து விடியாமல் இருக்காது. இரவு வரும், ஆனால் விடியல் ஏற்படும். ഒരു പെയിനും സൗഖ്യമാകാതിരുന്നിട്ടില്ല. அதாவது உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே, உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே உருவாகின்ற ஒவ்வொரு வகை வகையான வேதனையும் என்ன செய்யும், குணமாகும். குணமாகாமல் இருக்காது என்று அந்த பாடலின் வரியை எழுதினார். அதற்கு பின்னணியை பார்ப்போமேயானால் இரண்டு பேர் சேர்ந்து தேவாலயத்திற்கு போகிறார்கள். போகிற வழியில் இந்த மாதிரியான கனமான இடியும் மின்னலும் மழையும் வந்துவிட்டது. மரத்தின் அடியிலே போய் ஒதுங்கி நிற்கிறார்கள். வாஞ்சையோடு ஃபாதரோடு கூட வந்தவர் சொல்லியிருக்கிறார், அச்சோ നമുക്ക് വീട്ടിലിരുന്നാ പോലെ, എന്തുകൊണ്ട് ഇവിടെ വന്നു, എന്തിനാ എന്നെ വിളിച്ചത്, എന്നെ ഞാൻ കൂപ്പിട്ടீங்க, அங்க இருந்திருக்கலாம் இல்லையா, அங்க இருந்திருந்தா இந்த மழையில இந்த ராத்திரில வந்து இப்படி நிக்க வேண்டிய அவசியம் வருமா? എന്റെ പൊന്നു സഹോദര, ദേഷ്യപ്പെടാതെ, ബി പേഷ്യന്റ്.
கோபப்படாத, என்ன செய், பொறுமையாயிரு என்று சொல்லி சொன்னாராம். இரவு வந்தாராம். வந்து படுத்திருக்கும் போதுதான் இந்த பாடலின் வரி வந்ததாம். இயற்கையிலே அவர் கேன்சர் பேஷியன்ட். கேன்சர் பேஷியன்ட். இந்த பாடலை எழுதி அவர் பாடி உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற அந்த நாட்களில் அவருக்குள் இருந்ததான ஒவ்வொரு வகையான வேதனைகளும் என்ன செய்ய படிப்படியாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. அருமையான என் அன்புடைய மக்களை, அன்புக்குரியவர்களை, கொடைக்கானல் லாக்கண்டு சர்ச் வரலாற்று சிறப்புமிக்க சர்ச். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சர்ச்சை, இந்த ஆலயம், இந்த தேவாலயம் எவ்வளவு வேதனைகளை சந்தித்திருக்கிறது. இந்த காம்பவுண்ட் எவ்வளவு வேதனைகளை சந்திருக்கிறது. இது நிமித்தம் ஒட்டுமொத்த ஐஎல்சியுடைய நிர்வாகிகளும் இங்கே நம்முடைய வந்திருக்கிறாரே மரியாதைக்குரிய பாலசுந்தரையா அவர்கள், இந்த சபைக்காக இந்த நிலைமை இவ்வளவு சமாதானமான நிலையிலே வந்து எட்டுவதற்காக அந்த மனிதர், அந்த மகன் அனுபவித்திருக்கிற வேதனை கொஞ்ச நெஞ்சமல்ல. நான் வரும்போது அவர் கையை பிடித்து சொன்னேன், ஐயா, உங்களை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. அவருக்கு ஏற்படுகிற வேதனைகளை வைத்து கேட்டே அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் வச்சு மறிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம், அது பெரிய வரலாறு அங்கே இருக்கட்டும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவ்வளவு நிலைகளை இந்த லாக்கன் காம்பவுண்ட், இந்த சீயோனுதரன் சர்ச் கடந்து வந்திருக்கிறது. ஆகையினால் கடந்து வரக்கூடியவர்களை பார்த்து, கடந்து வந்த மனிதனை பார்த்து, கடந்து செல்லக்கூடிய மனிதனை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பாறையாயிருக்கிறாய், இந்த பாறையின் மீது நான் என்னுடைய திருச்சபையை பணிவேன். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை பற்றி இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்கள் கன்மலையாயிருக்கிறார். கர்த்தர் எங்கள் கன்மலையாயிருக்கிறார். உபாகமம் 32 அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கின்றனால் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமூகமும் சேர்ந்து சொல்லுகிறது, அவர்கள் செங்கடலை கடந்து வந்த பின்பு அவர் கன்மலை, ஆம், அவர் செய்கைகள் உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயமானது, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் எல்லா விதத்திலும் என்ன செய்வார், நடத்துவார். அவர் எங்களுக்கு என்னவா இருக்கிறார், கன்மலையாயிருக்கிறார். He is our rock என்று சொல்லுகிறார்கள். அதே வார்த்தையை பர்சனலைஸ் பண்ணி தாவீது அரசன் சொல்லுகிறார். அற்புதமான வார்த்தை. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 2 சாமுவேல் 22 அதிகாரம் 2வது வசனத்திலே, கர்த்தர் என் கன்மலையும் என் மீட்பருமாயிருக்கிறார். எடுத்த வாசிங்க பாப்போம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். அவ்வளவு பலமான வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர், இஸ்ரவேல் ஜனம் சொன்னது, பொதுவாக சொன்னது, கர்த்தர் எங்கள் கன்மலையாய் இருக்கிறார். தாவீது அனுபவித்து சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலையாய் இருக்கிறார். He is my rock. ஏசாயா 26 அதிகாரம் 4வது வசனத்திலும், சங்கீதம் 18 அதிகாரம் 2வது வசனத்திலும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சாதாரணமான கன்மலை அல்ல, அவர் பொதுவான கன்மலை அல்ல, அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். நித்திய கன்மலையாயிருக்கிறார். நித்திய கன்மலை என்று சொன்னால் அந்த கன்மலைக்கு என்ன இல்லை, அந்த கன்மலைக்கு என்ன இல்லை,
பழுது இல்லை, அந்த கண்மலைக்கு அழிவில்லை, அந்த கண்மலைக்கு ஒழிவில்லை. அந்த கண்மலையை யாரும் எதையும் செய்ய முடியாது. என்னதான் அந்த கண்மலையின் மீது வந்தாலும் மோதினாலும் அந்த கண்மலை என்னவாக இருக்கும்? கண்மலையாகவே இருக்கும். ஆகையினால் கர்த்தர் என்னவா இருக்கிறார்? நித்திய கண்மலையா இருக்கிறார். ஆகையினால் தான் ஏசாயா 49 அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் தம்முடைய முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினார். என்னங்க? காரி துப்புனாங்க, வார அடித்தாங்க, என்னெல்லாம் செய்ய முடியுமா அதையெல்லாம் செஞ்சாங்க. இப்பதான் முடிச்சிருக்கோம் ஒரு சந்தி காலத்தை. அவ்வளவு படாத பாடெல்லாம் இயேசுவானவரை படுத்தினார்கள். ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது ஒருவன் ஓடி வந்து அவருடைய கன்னத்திலே அறைந்தான். நான் சொல்லுவது சரி என்றால் அதை ஒப்புவி, அது தவறு என்றால் ஏன் என்னை, அது சரி என்றால் என்னிடத்தில், அது சரி என்றால் ஏன் என்னை அடிக்கிறார், நான் தவறு செய்தால் அதை எனக்கு ஒப்புவி என்று சொல்லுகிறார். அத்தனையும் பொறுமையோடு சகித்தார். சகித்த ஆண்டவரை பற்றி ஏசாயா சொல்லுகிறார், அவர் தன் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினார். ஆகையினாலே அருமையானோடே, யாரை குறித்தும் வேற யாரை குறித்தும் சொல்லாத வார்த்தையை அப்போஸ்தலர்களில் பேதுருவை மாத்திரம் பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாறையாயிருக்கிறாய். அருமையானவர்களே, அவர்களுக்கு பேதுருவுக்கு வேதத்திலே வேத அறிஞர்கள் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு புனைப்பெயர், பேதுரு ஒரு தீவிரவாதி என்று. எந்த விஷயத்தில் தீவிரவாதி? கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுவதில், கர்த்தருக்காக வைராக்கியமான காரியங்களை செய்வதில், கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமாக எந்த நிலையிலும் துணிகரமாக நிற்பதில் அவர் யாரு? துணிந்தவர். ஆகையினால் தான் அவரை ஒரு தீவிரவாதி என்று கத்தோலிக்க சபை அவருக்கு பெயர் வைத்திருக்கிறது. ஆகையினால் அந்த பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ பாறையாயிருக்கிறார். அருமையானவர்களே, பாறையை பற்றி ஒரு 5 விஷயம். பாறை என்ன செய்யும்? நாம் வருகிற வழியெல்லாம் என்னதான்? பாறைகள். பாறை வந்து பறந்து விரிந்து என்ன செய்யும்? பறந்து விரிந்து ஆழமாக பதிந்து இருக்கும். இரண்டாவது, அது இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்யாது? அசையாது, நகராது. பாறை பறந்து விரிந்து பதிந்திருக்கும். இரண்டாவது என்ன இருக்கும்? அது அசையாமல் என்ன செய்யும்? அந்த இடத்திலே இருக்கும். எங்கேயும் மாறாது. எந்த இடத்துக்கு, எந்த சூழ்நிலையும் என்ன செய்யாது? மாறாது. அது இருப்பு தன்மையிலே என்னவா இருக்கும்? உறுதியா இருக்கும். Here I stand, லூதர் சொன்னார். இருக்கிற இடத்துல என்னவா இருக்கும்? அசையாமல் இருக்கும். அதே மாதிரி உறுதியாக இருக்கும். உறுதியாக இருக்கக்கூடிய அந்த பாறையின் மீது எப்பேற்பட்ட மழை பெய்தாலும், எப்பேற்பட்ட இடி இடித்தாலும், எப்பேற்பட்ட மின்னல் வெட்டினாலும், எவ்வளவு பெரிய வெயில் தாக்கினாலும், எவ்வளவு பனி வந்து மூடினாலும், எவ்வளவு பெரிய புயல் காற்றே அடித்தாலும் அந்த பாறை என்ன செய்ய முடியாது? என்ன பால் பேசப்பட்டிருக்க? நகர்த்த முடியாது, நகர்த்த முடியாது. அந்த பாறை என்ன செய்யும்? அந்த பாறை என்ன செய்யும்? என்ன வேணாலும் செய்யும். என்ன வேணாலும். மழை வேணுமா பெய், காற்று அடிக்கணுமா அடி, இடி அடிக்கணுமா இடி, மின்னல் விட்டணுமா விட்டு, பனி பெய்யணுமா பெய், சுத்தியலை வச்சு அடிப்பியா அடி, கூடத்தை வச்சு உடப்பியா உட, வெடி வச்சு என்ன தகர்ப்பியா தகரு. பட் here I stand. அது எங்க இருக்கும்? அப்படியே இருக்கும். ஆகையினால்தான் பேதுருவுக்கு மாத்திரம்
யோவானுக்கும் சொல்லல, யாக்கோபுக்கும் சொல்லல, பர்தலமேய்க்கும் சொல்லல, மத்தேயுக்கும் சொல்லல, வேற யாருக்கும் சொல்லல. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பாறையாயிருக்கிறாய். அந்த பேதுரு தான் தனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்களின் மத்தியில என்ன செஞ்சாரு? மறுதளிச்சாரு, ஓடினாரு, விட்டுட்டு ஓடினாரு. கடைசியில 21ஆம் அதிகாரத்துல மீன் பிடிக்க போறேன், நீங்க எல்லாம் வரதா வாங்கன்னு கூப்பிட்டாரு. அங்கு ஆண்டவர் வந்து சந்திச்சாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? Truly do you love me? Love me என்று கேட்டார். பதில் சொன்னார், yes Lord, you know that I love you. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அந்த பேதுருவின் மேல் தான் என்ன செய்யுது? என்ன இருக்கு இன்னைக்கு? அந்த பேதுரு மேல் தான் என்ன இருக்கு இன்னைக்கு? உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? சபை இருக்கு, திருச்சபை இருக்கு. அருமையான பாட்டை ஐயர் போட்டுட்டார், சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே. அந்த பாட்டு போடலைன்னா பாட்டு புத்தகத்தோட வந்து அந்த பாடல்ல 2 கவி எல்லாரும் நம்ம பாடி அப்புறம் ஜெபித்து பிரசங்கத்துக்கு போகலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஐயர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். உண்மையிலே ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் இந்த பாட்டை இன்னைக்கு போடுவாரு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பாட வேண்டிய பாடல் அது. ஆனால் அந்த பாட்டு பாடப்பட்டது. அருமையான நண்பர் மக்களை, அன்புக்குரியவர்களே, எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கல்லுகளா வச்சு இந்த பகுதியில் இந்த காம்பவுண்டுக்குள்ள கல்லுகளா வச்சு என்ன இருக்கு? கட்டியிருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே கருங்கல், பாறையை உடைச்சி 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 அப்படிதான் கட்டிப்பாங்க. நீங்க நிறைய சொல்லுங்க. பாறையை உடைச்சி 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 ஸ்லைஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க? கட்டிப்பாங்க. அப்படி கட்டப்பட்ட அருமையான இந்த ஆலயத்தில் இதற்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் அது என்ன செய்கிறது? தாங்கி நிற்கிறது. இன்னைக்கு நாம் எல்லாரும் பல பகுதிகளில் இருந்து வந்து ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கார். 2 வசனம் மட்டும் வாசித்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். அம்மா எழுப்புங்க, வாசிங்க, சத்தமா வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களாகில் அப்படியே ஆகும் என்றார். நம்மை அழைத்திருக்கிற இந்த விசுவாசத்தில், இந்த கனமான ஊழியத்தின் நிமித்தம் நம்மை அழைத்திருக்கிற மிஷனரிமார்களை கொண்டு, தெய்வதாசன்மார்களை கொண்டு நற்செய்தியை நமக்கு அறிவித்து இந்த விசுவாசத்திற்குள் நம்மை அழைத்து வந்திருக்கிற ஆண்டவரை பெற்றும் விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியுள்ளவர்களாகவும் அசையாதவர்களாகவும் திட நம்பிக்கையுடையவர்களாகவும் இருக்க வேண்டுமா? பவுலடியார் கொலோசியரை குறித்து கேட்கிறார். இது ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அது சொல்லுமா? திரும்ப சொல்லுமா எல்லாரும்? அம்மா நீங்க வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருப்போம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். இந்த 3 வேளையும் தான் நம்மளை செய்ய சொல்றாரு. நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்பி எங்களோடு பேசுகிறீரோ அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் என்ன விரும்பி உம்மிட்ட கேட்கிறோமோ உம்முடைய விருப்பத்தின்படி எங்களுக்கு அதை தாரும்.
ஆம் அருமையானவர்களே, எப்பேற்பட்ட மகிமையான இந்த நாளை காண்பதற்கு உதவி செய்த ஆண்டவர். அதற்கு பின்பாக எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்து, குறிப்பாக நேற்று அந்த பழனியிலே அந்த சிற்றாலயத்தை நாம் ஸ்தாபிப்பதற்கு முன்பாக, அதை பிரதிஷ்டப்படுத்துவதற்கு முன்பாக எத்தனையோ கஷ்டங்களை ஐயரும் சபையாரும், கொடைக்கானல் சபையாரும், பில்கிரிம் சபையாரும் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கடந்து வந்து இந்த மலை மேலே ஏறி இந்த விழாவை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பல நூறுகளை ஆண்டுகளை கண்டு ஆண்டவருக்கு மகிமையாக இந்த இடத்துல இந்த சபை நிலைத்திருக்க, சபையின் அஸ்திவாரமாக இருக்கிற ஆண்டவர், சபைக்கு மூளைக்கல்லாக இருக்கிற ஆண்டவர், ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாக விளங்கின கல்லாக இருக்கிற ஆண்டவர், நம் அத்தனை பேருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வகையான சோர்வுகளையும் கவலைகளையும் வேதனைகளையும் கடவுள் மாற்றி நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை, நாட்களை, காலங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக.